சமூக வலைதளங்கள் மூலமா பிரபலம் அடைந்திருக்கக்கூடிய அப்புக்கடை பிரியாணிக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வச்சிருக்காங்க. திருவேற்காடு அயனம்பாக்கத்து பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபல கடை தான் அப்பு பிரியாணி கடை. அப்பு என்கிறவர் தன்னோட பேர்லேயே இந்த பிரியாணி கடையை நடத்தி வராரு. இது தொடர்பாக அவரே தன்னோட ஓன் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்களை பல்வேறு வீடியோக்களை பதிவிட்டு அதன் மூலமாக பிரபலமானார். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அப்பு கடையின் கிளைகள் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் திருவேற்காடு அயனம்பாக்கத்தில் செயல்பட்டு வரக்கூடிய அப்பு பிரியாணி கடை சமையல் கூடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்போது சுகாதாரமின்றி பிரியாணி சமைத்ததாக சொல்லி அவரோட சமையல் கூடத்திற்கு அதிகாரிகள் சீல் வச்சிருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த உரிமையாளர் அப்பு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் பிரியாணி அண்டக்கல்ல சாலையில் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது. வணக்கம் மக்களே, நான் தான் பேசுகிறேன். இதை பாருங்களேன், இப்போ நம்ம கிச்சனில் என்னென்ன ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாம் நல்லா அவங்க ஆஃபீஸர் கொண்டு என்ன பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ பேசி இது பண்ணிடுறாங்க. இவ்வளோ வாழ்வாதார மக்களுக்கு என்ன ஆகும் பாருங்களேன். சும்மா பணம் இல்லாதவன் வரக்கூடாது, பணம் இல்லாதவன் வரக்கூடாது, பணம் இல்லாதவன் வரக்கூடாது, பணம் இல்லாத வரக்கூடாது. சரிங்களா? இங்கே பாருங்க, அவனை க்ளோஸ் பண்ணுறான், காலி பண்ணுறான், வெளியே போடு, எல்லாத்தையும் வெளியே போடுங்க, எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு. இங்கே பாருங்க பிரியாணி, இதை பாருங்க. இப்போ எங்களுக்கு இதில் ஒரு முடிவு தரணும் மக்கள். நம்மளுக்கு வேலைக்காகாது. ஏன்னா பணம் இல்லாதவன் வரக்கூடாதுன்னா இப்படி தான். தப்பரா, பணம் இல்லாத மேலெல்லாம் வர முடியாது, பணம் இல்லாதவன் மேலே வளர முடியாது. கடைசி வரைக்கும் நீ பிச்சை தான் எடுக்கணும், கடைசி வரைக்கும் நீ சரக்கு தான் அடிக்கணும். சரியா? யாருக்கும் வேலை கிடையாது. நானும் விற்றுட்டு நான் எங்கன்னா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போக போகிறேன். சார் எல்லாம் மூடிடுங்க. சரிங்களா? மூடிடுங்க சார், எல்லாத்தையும் மூடிடுங்க. எங்களுக்கு இது வேணாம். நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். காசு இல்லாதவன் வரக்கூடாதுன்னா எவனும் வளர முடியாது. இப்படி தான் பண்ணுவாங்க, யாரையும் வளர விட மாட்டாங்க.